இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க வாழ்க்கையில பணம் இருக்கிற நீங்க வந்ததும் உங்களுக்கு அட்ராக்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு உங்களோட நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அது மட்டும் இல்ல சார், லக்ஷ்மியும் நானும் ஒரு முறை வெளியில கூட போயிருக்கோம். அவ விருப்பத்தோட தான் போனோம். உங்கள மாதிரி பெரிய ஆளுங்களாம் அததான் டேட்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல தான் கொஞ்சம் எல்லையை மீறி காதலும் வளர்ந்து இந்த அளவுக்கு வந்து நிக்குது சார். அதுக்கு சம்பந்தப்பட்ட சாட்சிகள் தான் இதெல்லாம். டேய், நீ என்ன பேசிட்டு இருக்க? பொறுமையா இருக்கு லட்சுமி. சடனா இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் பார்த்தா கோவம் வரதான் செய்யும், பதட்டமாவும் இருக்கும். ஆனா இவரு என்னோட பாஸ். இந்த நேரத்துல கூட நம்ம விரும்புற விஷயத்தை அவர்கிட்ட சொல்லாம போயிட்டா என் பாஸோட மானமே போயிரும். என்னங்க, இது எல்லாமே போய் எனக்கு எதுவுமே தெரியாது. இவன் வேணும்னே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா, இவன் ஒரு பொறுக்கி. என் அக்காக்கு விருப்பம் இல்லைனாலும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஜான்வி, அன்னைக்கு நீ தானே உன்னோட அக்காவை அலங்காரம் பண்ணி என் கூட அமிச்ச. உனக்கு அது வரைக்கும் தான் தெரியும். ஆனா எங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது. பாஸ், நான் உங்க நல்லதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னோட வருங்கால மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சொசைட்டில மரியாதை இல்லாம ஆகக்கூடாதுன்னு தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த ஆதாரத்தெல்லாம் நான் காட்டுறேன். இதுக்கு மேலேயும் நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைனா லட்சுமியை விடுங்க. அவங்க சித்தி சித்தப்பாயிட்ட கேட்டு பாருங்க. லட்சுமிக்கு என்ன பிடிச்சிருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னது உண்மையா பொய்யா? நீ கிராமத்துல பிறந்து வளர்ந்தவ. ஏதோ உன் கெட்ட நேரம் உன்னை வளர்த்த தாத்தாவை நீ இழந்துட்டன்றதால உனக்கு கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும்னு நாங்க இங்க கூட்டிட்டு வந்து ஜெகதீஷ்க்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது உண்மைதான். ஆனா இந்த ஜெகதீஷை நீ விரும்பிட்டு மித்ரா தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ எப்படி ஒத்துக்கிட்ட? ஜெகதீஷ் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்த வீட்டுல இருக்கவங்களோட கையில கால விழுந்தாவது இந்த நிச்சயத்தை கேன்சல் பண்ணி ஜெகதீஷ் கூடவே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கல. சித்தி, இதுல அக்காவோட தப்பு என்ன இருக்கு? அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதே நீங்க தான், கட்டாயப்படுத்துறதும் நீங்க தான். ஓய மூடு. நீ சின்ன பொண்ணு, உனக்கு என்னடி தெரியும்? நான் ஒண்ணு அவளை ஒத்துக்க வைக்கல. இவளுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு தானே அவனுக்கு வாக்கு கொடுத்தேன். இவளும் தானே பிடிச்சிருக்குன்னு சொன்னா. சரி, பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவ லிமிட்ல இருந்திருக்கணும்ல. இந்த கர்மாந்திரத்தெல்லாம் எதுக்கு பண்ணா? இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போயிடலக்கா. இப்படிப்பட்ட ஒருத்திய நம்ம வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வந்தா சொசைட்டில நமக்கு தலைகுனிவு ஏற்படுமே தவிர எந்த நல்லதும் நடக்காது. ப்ளீஸ்ங்க, என்ன உயிருக்கு உயிரா வளர்த்த என் தாத்தா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். இது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. என்ன நம்புங்க. Just shut up. Just shut up. Just shut up. Just shut up. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. நீ அந்த தகுதியவே இழந்துட்ட. உன்னை முதல் தடவை பார்த்து பேசினப்பவே உன் மனச பார்த்தேன்.
அந்த மனசுல எந்த ஒரு கலப்படமும் இல்லைன்னு, உன்னோட கேரக்டர் தூய்மையானதுன்னு சந்தோஷப்பட்டேன். நேரம் போக போக என்னையே அறியாம உன் மேல அட்ராக்ட் ஆன, உன்னை மனப்பூர்வமா நம்புன. என் வாழ்க்கையில இனிமே நீதான்னு முழு மனசோட முடிவு பண்ண. அப்படி இருக்கும்போது இவ்வளவு நடந்தும் இத பத்தி எதுவும் சொல்லாம இவ்வளவு நாள் என்னை ஏமாத்திருக்க. பண்றதுக்கு என்ன இருக்குன்னா இந்த சம்பந்தத்தை கேன்சல் பண்ண போச்சு. ஆமா மித்ரா, நடந்ததையெல்லாம் விட்டு தள்ளு. நல்ல வேளை முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. இந்த நிச்சயத்தை இதோட முறிச்சுக்கிட்டு அதுங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. மாம், டாட், அன்ஷிகா சித்தி சொல்றது கரெக்ட் தான். இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாம், சம்பந்தம் நமக்கு வேண்டாம், சம்பந்தம் நமக்கு வேண்டாம். மாமா ப்ளீஸ் மாமா, இதெல்லாமே இவன் வேணும்னு பண்ற விஷயம்தான். ஆமா மாமா ப்ளீஸ், எங்க அக்கா ரொம்ப நல்லவங்க. எங்க அக்கா எந்த தப்புமே பண்ணல. எங்க அக்கா வாழ வைக்காதீங்க ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். தேங்க்யூ சார். இந்த அளவுக்கு நான் சொன்னதை நம்பி என் காதலை புரிஞ்சுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை நான் கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க சார். சம்பந்தம் வேண்டாம், நிச்சயதார்த்தம் கேன்சல். லக்ஷ்மி தப்பு பண்ணிட்டா லக்ஷ்மியை நான் அதோட விட்டுருவேன். என்னடே, இததானே நீ என்கிட்ட எதிர்பார்த்த? இத்தனை நாளா சம்பளம் கொடுத்த எனக்கே நீ துரோகம் பண்ணணுமே. எல்லாரும் முன்னாடியும் என் வருங்கால மனைவியை கேவலப்படுத்தி என்ன டேமேஜ் பண்ணணும்னு நினைச்சேன். லக்ஷ்மி, நான் அப்படி பேசுவேன் நீ நினைக்கிறியா? நான் என்னைக்கும் அப்படி பேச மாட்டேன். ஆனா இந்த கேவலமானவன் இவ்வளவு தூரம் வந்து உன்னோட கேரக்டரை அசாசினேட் பண்ணும்போது இவனை செருப்பால அடிக்கணுமே தவிர ஏன் மௌனமா இருக்க?